எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சிக்மா ஃபீமேல்ஸ் ரிஜெக்ட்ஸ் ஆல்பா மேல்ஸ். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் ஒரு வீடியோக்குள்ள போயிடலாம். ஆல்பா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேல்ஸ் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட்டான மேல்ஸ். இந்த சைடுல சிக்மா ஃபீமேல்ஸ்னு சொல்லப்படுற உமன்ஸ் வந்து மோஸ்ட் இண்டிபெண்டன்ட்டான உமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப ஆல்பா மேல்ஸுக்கும் சிக்மா ஃபீமேல்ஸுக்கும் நடுவுல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸை பார்க்க போறோமா? இல்ல வந்து ஆல்பா மேல்ஸுக்கும் சிக்மா ஃபீமேல்ஸுக்கும் நடுவுல இருக்கிற கெமிஸ்ட்ரியை பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆல்பா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேல்ஸுக்கு வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் மேல எப்பயுமே ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சிக்மா ஃபீமேல்ஸ் மாதிரி இருக்கிற ஹை வேல்யூ உமன்ஸை வந்து நிச்சயமா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணுன்ற ஆசை எல்லா கைண்ட் ஆஃப் ஆல்பா மேல்ஸுக்குமே இருந்துட்டே இருக்கும். கம்பேரபிலிட்டி பீட்டா ஃபீமேலா இல்ல ஆல்பா ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேலா இருக்கிறதுனால, ஜங்குல ரூல் பண்ற லயன் மாதிரி இருக்கிறதுனால, ஆல்பா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள வந்து நேச்சராவே அதிகமான டேலண்ட்ட வச்சிருக்கிறதுனால, ஈஸியா பவரையும், பொசிஷனையும் அவங்களால அடைய முடியும். அவங்க அடைஞ்ச பவரையும், பொசிஷனையும் கட்டி காப்பாத்தணும்னு சொல்லப்படுற பிரஷரும் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த விஷயத்துல, இந்த இடத்துல அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர அந்த கேர்ள் வந்து சிக்மா ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி ப்ராப்பரா நடந்து ஏறும். நம்மளுடைய பணமா இருக்கலாம், பேரா இருக்கலாம், புகழா இருக்கலாம். ப்ராப்பரா இந்த பெண்ணால கட்டி காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுற கான்ஃபிடன்ட் இந்த மாரி ஆல்பா மேல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சிக்மா ஃபீமேல்ஸ சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஃபிளிப் சைடு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல்ஸ்க்கு ஆல்பா மேல்ஸ சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவாவே சிக்மா ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் வுமனா இருக்கிறதுனாலயும், அதிகமான விஷயங்கள வந்து அவங்க முடிவெடுக்கணும்னு நினைக்கிறதுனாலயும், அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலயும், ஆல்பா மேல்ஸ் வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு இங்க இருந்துட்டே இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி ஆல்பா மேல பொறுத்தவரைக்கும் வுமன்ஸ ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்றதுன்ற அந்த ட்ரிக் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ கண்ட்ரோலும் பண்ணணும். ஆனா கண்ட்ரோல் பண்ற மாரி காமிச்சுக்கவும் கூடாது. இந்த எபிலிட்டி ஒரு மென் கிட்ட இருந்தா நிச்சயமா அந்த மென் வந்து ஒரு கேர்ள வந்து கரெக்ட்டா வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள மெயின்டெயின் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கேர்ள்ஸ கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அத கண்ட்ரோல் பண்ற மாரி எந்த ஒரு ஆண்மகன் காட்டுறானோ, அந்த இடத்துல கேர்ள் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. இந்த விஷயத்த ஆல்பா மேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்கனால வந்து ப்ராப்பரா இத கையாள முடியாததுனால, சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து இவங்கள வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கேஜிஎஃப் 2ல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும் ஆக்சுவலா யாஷ் வந்து சொல்லியிருப்பாரு. பொம்பளைக்கு கோவம் வந்துட்டா சண்டை போடக்கூடாது. அலங்காரம் பண்ணி ஆராதனை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்போ கேர்ள்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க எப்ப கோவமா இருப்பாங்க, எப்ப மூட் ஆஃப்ல இருப்பாங்க, எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத அந்த ஒரு எமோஷன்ஸ வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து எந்த மென்னாலுமே ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. அதனால தான் ஆல்பா மேல்ஸ் வந்து நெறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகப்படுவாங்க. அதுவும் ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸ் கிட்ட வரும்போது, ஆல்பா மேல்ஸ் ஈஸியா ரிஜெக்ட் ஆவறதுக்கான காரணமும் இதுதான். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ்னஸ் இருந்துட்டு இருக்கும் ஆல்பா மேல்ஸ் கிட்ட. ஆல்பா மேல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட அக்ரெசிவ்னஸ் வந்து லெவல் அப்ல தான் இருந்துட்டு இருக்கும் எப்பயுமே. இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ்னஸ்ஸா இருக்கிற மென்ஸ பார்த்தாலே சிக்மா ஃபீமேல்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல பொறுத்தவரைக்கும் அவங்கள வந்து யாராவது காப்பாத்தணும், யாராவது புரொடெக்ட் பண்ணணும், யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு நார்மலா இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற நேச்சர் அவங்க கிட்ட இருக்காது. அவங்கள அவங்க காப்பாத்திக்க முடியும். அவங்க அவங்கள வந்து புரொடெக்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறதுனால, அவங்க சூஸ் பண்ற பெட்டர் ஆஃப் வந்து அவங்கள வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆஃபா தான் ட்ரீட் பண்ணணும். நமக்கு ஈக்குவலான பெர்சனா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த சைட்ல ஆல்பா மேல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்ஃப் சென்டர்டு பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றது தான் சட்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்துட்டு இருக்கும். அவங்க தான் எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்கன்ற ஒரு எண்ணம் அதிகமா இருந்துட்டு இருக்கறதுனால, சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து இங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாவே வந்து அக்ரெசிவாவும், ரகடாவும் இருக்கிற மேல்ஸ பார்த்தா கேர்ள்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லப்பட்ட ஒரு ரிசர்ச் இங்க இருக்கு ஆக்சுவலா. ஒரு ரிசர்ச்சோட ரிப்போர்ட்டே அதான் சொல்லுது. ரகடா இருக்கிற மென்ஸ பார்த்தா கேர்ள்ஸுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல ரகடா, அக்ரெசிவா, எக்ஸ்ட்ரீமா அக்ரெசிவா இருக்கிற மென்ஸ்னால வந்து அதிகமான ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது அதிகமா மாறிட்டே இருக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்ப லாங் டர்மா கொண்டு போக முடியாது இவங்கனால. இந்த ஒரு ரிசர்ச்சுமே இங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால வந்து சிக்மா ஃபீமேல் வந்து ஆல்பா மேல்ஸ ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்லாம, சிக்மா ஃபீமேல பொறுத்தவரைக்கும் ஒரு டஃப் மைண்டட் பெர்சன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். டஃப் மைண்டட் பெர்சனா நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட்ல இருக்கிற மென்ஸ் தான் பிடிக்கும். அதுதான் சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஆனா டஃப் ஆட்டிட்யூட்ல இருக்கிற பெர்சன்ஸ் சுத்தமா பிடிக்காது. அதுதான் ஆல்பா மேல்ஸ். 2வது ரீசன் எதனால வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து சிக்மா ஃபீமேல்ஸுக்கு நிகர் சிக்மா ஃபீமேல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற காம்னஸ்ஸா இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிற தொலைநோக்கு பார்வையா இருக்கலாம், அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் வந்து அப்ராப்ரியேட்டா இருக்குன்ற கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்.
அவங்க டிசிஷன்ஸை ப்ராப்பராக கொண்டு போயிட்டே இருக்கும். அதுவும் லைஃப் சைக்கிளில் வரும்போது இம்பார்ட்டண்டான டிசிஷன்ஸ்லாம் அவங்க தான் எடுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை அதிகமாக இவங்க கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்த டிசிஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா மேல்ஸை நம்ப மாட்டாங்க நிறைய இடத்துல. ஆல்ஃபா மேல்ஸ் மாதிரி ஒரு மென் அவங்க சூஸ் பண்ணா கூட அந்த மென் எடுக்கிற டிசிஷன் ப்ராப்பரா இருக்காது. அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாவே வந்து அவங்களுடைய பெருமிதத்தை வச்சே தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா வந்து நேச்சுரலா எது கரெக்டா இருக்குன்னு ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல ஆல்ஃபா மேல்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பெட்டர் ஆஃபா இருக்கலாம், இல்ல அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு சிக்மா ஃபீமேலா இருக்கும்போது அவங்க டிசிஷன் எடுக்கும்போது நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, அவங்களுடைய பெட்டர் ஆஃப் டிசிஷன் எடுக்க விட்டா இவங்க வீக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் இவங்களுக்குள்ள அதிகமாவே வந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்த வந்து தாக்கு பிடிக்க முடியாதனால இவங்களை டாமினன்ட் பண்ணுன்னு சொல்லப்படுற ஆசை வந்து ஆல்ஃபா மேல்ஸ்க்கு அதிகமா வந்துட்டு இருக்கும். ஒரு சில இடத்துல சிக்மா ஃபீமேல்ஸ் காம்ப்ரமைஸா போனாலும் இது லாங் டர்மா நிலைக்காது. அதுக்கான காரணம் வந்து ஆல்ஃபா மேல்ஸ் வந்து எப்பயுமே டிசிஷன் மேக்கிங்ல அவங்க மட்டும்தான் எடுக்கணும். அவங்க இருக்கிறதா சட்டம் சொல்லப்படுற இந்த குவாலிட்டியும் டாமினன்ட்டும் இருக்கிறதுனால ஒரு நார்மல் கேர்ள் இங்க வந்து சர்வை பண்ணிடுவாங்க. ஆனா சிக்மா ஃபீமேல் மாதிரி ஹை வேல்யூ உமன்ஸா இருக்கிற கேர்ள்ஸ் வந்து எப்பயுமே அவங்களுடைய வெஹிக்கிள அவங்க தான் டிரைவ் பண்ணணும். அவங்க லைஃப் அவங்க தான் டிரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல கூட நான் தான் டிசிஷன் எடுப்பேன்னு சொல்லப்படுற அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால அந்த எண்ணத்த வந்து ஒரு பெர்சன் மதிக்கிற பெர்சனா இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆல்ஃபா மேல்ஸ்க்கு இது இருக்காது. 90% ஆல்ஃபா மேல் வந்து ஒரு டஃப்பான ஆட்டிட்யூட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். 10% வேணா இவங்களுக்கு ஏத்த ஒரு மேட்ச் இருந்தாலுமே கூட சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து ஆல்ஃபா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற டாமினன்ட்டான மென்ஸ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்டைட்டில்மென்ட். என்டைட்டில் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஆல்ஃபா மேல்ஸ் உடைய ஒரு உயிர் மூச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒர்க் பண்றேன். அதுக்கு எனக்கு இந்த மாரி ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இது நான் தான் செஞ்சேன்னு சொல்லப்படுற இந்த கிரேவிங் இவங்க கிட்ட அதிகமா இருந்துட்டே இருக்கும். இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். என்ன ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்படுற வேலிடேஷன் கேட்கறது அதிகமா இருந்துட்டு இருக்கும். சொசைட்டி சொன்னா தான் நான் இங்க பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லப்படுற அந்த வேலிடேஷன் அதிகமா எதிர்பார்க்கறதுனால அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மத்த பீப்பிள் கிட்ட இருந்து இருந்துட்டே இருக்கும். ஆனா ரிட்டர்ன் இவங்க கம்மியா தான் குடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்பாட்லைட் அவங்க மேல விழணும். அவங்க கிட்ட எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நடக்கணும்னு சொல்லப்படுற இந்த ஆசை அதிகமா ஆல்ஃபா மேல்ஸ்ட்ட இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த சைடுல சிக்மா ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஹம்பிளா அவங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்க ஒரு கேர்ள்ஸா இருந்துட்டு இருக்கிறதுனால, ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாருமே சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபேரான ட்ரீட் பண்ணா போதும். ஃபேரான மரியாதை குடுத்தா போதும். மத்தவங்க நீங்க என்ன மரியாதை குடுக்குறீங்களோ, அதே மரியாதை எனக்கு குடுத்தா போதும்ன்னு சொல்லிட்டு, அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ எதிர்பார்த்துட்டு இருக்க ஆல்ஃபா மேல்ஸ் கிட்ட சிக்மா ஃபீமேல்ஸ் உடைய இந்த ஆட்டிட்யூட் வந்து வேலைக்கு ஆகாது. நெறைய இடத்துல ஆல்ஃபா மேல்ஸ் வந்து அவங்களுடைய பெட்டர் ஆஃப் கிட்ட இருந்துமே இத எதிர்பார்ப்பாங்க. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எனக்கு வேணும். நான் இதுதான் பண்றேன். நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லப்படுற, இத ஷோ ஆஃப் பண்ற இந்த ஒரு ஆட்டிட்யூட் இருக்கிறதுனால, ஹம்பிளா, காமா இருக்கிற சிக்மா ஃபீமேல்ஸ் ஆல்ஃபா மேல்ஸ ரிஜெக்ட் பண்ணி தான் ஆவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மாராலிட்டி. மாராலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எது ரைட், எது ராங், எது நமக்கு ரைட், நமக்கு ராங்ன்னு சொல்லப்படுற 2 விஷயம் வந்துட்டு இருக்கு. பொதுவாவே வந்து எது பெர்ஃபெக்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து மோரலா நடக்கிற ஒரு விஷயம் தான் வந்து சிக்மா ஃபீமேலோட ஒரு ரூலா இருக்கும். ஆனா நமக்கு எது ரைட், நமக்கு எது ராங்ன்னு தோணுதோ அதபடி ஃபாலோ பண்றது தான் ஆல்ஃபா மேல்ஸ் உடைய ஒரு ஒரு ரூல்ன்னு சொல்லலாம். ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். பொதுவாவே வந்து அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்றதுக்காக யார வேணா மேனிபுலேட் பண்ணி அவங்களோட காரியத்த நடத்திக்கிறதுல ஆல்ஃபா மேல்ஸ் வந்து கை தேர்ந்தவர்களா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து தப்பா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து அதுல மூக்கு நுழைக்கிறதா இருக்கலாம், இல்ல அடுத்த பீப்பிளோட பெர்சனல்ல தலையிடுறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க. ஈவன் தோ சிக்மா ஃபீமேல்ஸ்க்கு மேனிபுலேஷன் தெரியும். எப்படி இன்னொரு பெர்சன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா கூடவே, ஆல்ஃபா மேல்ஸ் உடைய சில ஷோ ஆஃப்காகவும், சில விஷயங்கள லைம் லைட்ல அவங்க வர்றதுக்காகவும் செய்ற ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு பிடிக்காது. பொதுவாவே இந்த மாராலிட்டியா இருக்கலாம், ஹானஸ்டியா இருக்கலாம், இல்ல வந்து ஷோ ஆஃப் பண்ணாம லைம் லைட்ல ஆக்ட் பண்றதா இருக்கலாம். இந்த விஷயத்துல சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைய அதுக்கு எடுத்துடும். அவங்க வேலைய இத ப்ராப்பரா பண்ணக்கூடாதுன்றதுக்காக, அவங்க ஒர்க்க அவங்க ப்ராப்பரா பண்றதுக்காக இந்த விஷயத்தலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஆல்ஃபா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் யார் வேலை கெட்டாலும் பரவால்ல, என் வேலையும் கெட்டாலும் பரவால்ல. எனக்கு என்னோட ஈகோ தான் முக்கியம். எனக்கு என்னோட பேர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக, மோராலிட்டி இது தப்பு, இது ரைட்ன்றத தாண்டி, எனக்கு இது ரைட்ன்னு படுது நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனாலயுமே சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து ஆல்ஃபா மேல்ஸ சூஸ் பண்ண மாட்டாங்க. சூஸ் பண்ற நிலைமை வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அட்டென்ஷன்.
அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அதிகமாக தேவைப்பட்டுட்டே இருக்கும் ஆல்ஃபா மேல்ஸுக்கு. இந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பெட்டர் ஆஃபாக இருக்கிற கேர்ளை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு கூட அவங்களோட அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணுவாங்க. இது சிக்மா ஃபீமேல்ஸ்ல நடக்கும்போது நிச்சயமா வேலைக்கு ஆகாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் அட்டென்ஷன் அன்னெசரியான அட்டென்ஷனுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நினைக்கிற கேர்ள்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ற ஒரு ட்ரிக் தான் அவங்க லைஃப்ல சக்சஸ் அடையிறதுக்காக. தேவையில்லாத அட்டென்ஷன் என் மேல வேணாம். இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நான் அட்டென்ஷன் அடைய மாட்டேன்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். இந்த சைடுல ஆல்பா மேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, கல்யாண வீடா இருந்தா அங்க நான் மாப்பிள்ளையா இருக்கணும், எழவு வீடா இருந்தா அங்க நான் வந்து பொணமா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க நான் இருக்கணும் அங்க நான் இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணியே தீர்வேண்டான்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த ஆல்பா மேல்ஸ்க்கு அதிகமா இருக்கிறதுனால, அட்டென்ஷன் சீக்கர்ஸா இவங்க இருக்கிறதுனால, சிக்மா ஃபீமேல்ஸ் உடைய இந்த காம்பினேஷன் இவங்க கூட ஒர்க் அவுட்டே ஆகாது. போதா குறைக்கு சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு ஒரு லைம் லைட்ல ஒரு விஷயம் நம்ம மேல படுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அது இம்பார்ட்டண்டா தகுதியா இருந்தா மட்டுமே தான் எடுத்துப்பாங்க ஆக்சுவலா. இந்த இடத்துல அதிகமான லைம் லைட், அதிகமா அட்டென்ஷன் எதிர்பார்க்குற ஆல்பா மேல்ஸ் வந்து சிக்மா ஃபீமேல்ஸோட மேட்ச் ஆகவே மாட்டாங்க. அதனால இந்த ரீசன்னாலயும் சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து ஆல்பா கைண்ட்ல இருக்கிற ரொம்ப அக்ரெசிவான மேல்ஸை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னரை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னரை உருவாக்கிக்கிறது வந்து கஷ்டமான விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச ஒரு விஷயம் ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னரை நம்ம உருவாக்கிக்கணும். அது ஆல்பா மேலா இருக்கலாம், சிக்மா மேலா இருக்கலாம், பீட்டா ஜீட்டா மேலா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஜீட்டா மேல்னு ஒரு கேட்டகரி இருக்கு ஆக்சுவலா. இந்த ஜீட்டா மேல் அப்படின்னு சொல்லப்படுற கேட்டகரினா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, என்ன ஆனாலும் சரி நம்ம பொண்டாட்டிகிட்ட கௌரவம் பார்த்தது தப்புப்பா, பொண்டாட்டிகிட்ட கௌரவம் பார்த்தது தப்புமா சொல்லிட்டு அவங்களுடைய பெட்டர் ஆஃப்க்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. வெளியில நம்ம எவ்வளவு திட்டு வாங்குறோம், வைஃப் கிட்ட திட்டு வாங்குறது என்ன பாருன்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்துக்கிற மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிற மென்ஸா இருந்தாலுமே கூட சரி, ஆல்பா மேல்ஸா இருந்தாலுமே கூட சரி, ஒரு பெட்டரான பர்சனை உருவாக்குறதுக்காக நம்ம என்ன வேணா விட்டு கொடுக்கலாம். ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். அத வந்து நம்ம ப்ராப்பரா விட்டு குடுத்து அந்த விஷயங்கள வந்து நம்ம செய்யறதா இருக்கலாம். ஆனா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சரி, நீங்க விட்டு குடுக்கறதா இருக்கலாம், சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கலாம். நீங்க வந்து உங்களே வந்து சில இடங்கள்ல வந்து தோற்கடிச்சு உங்களோட பார்ட்னர ஜெயிக்க வைக்கிறதா இருக்கலாம். எல்லாமே ஒரு லிமிட் தான் இருக்கு. உங்களோட லைஃப்ப இழந்து நீங்க வந்து உங்க பார்ட்னர கிரியேட் பண்ண தேவையில்ல. உங்க லைஃபவே ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க பார்ட்னர நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்ல. உங்க லைஃப் வந்து மொத்தமா நீங்க இருள்ல தள்ளிட்டு நீங்க உங்க பார்ட்னர் வந்து ஃபுல்ஃபில்லா வச்சுக்கணும்னு சொல்லப்படுற அவசியம் கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஈகோயிஸ்டிக்கான பார்ட்னராவோ, இல்ல ஈகோவான பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், இல்ல தெரியாம நம்ம லைஃப்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம என்னதான் பண்ணாலுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்டதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான பெர்சன சூஸ் பண்றதுக்கும், இந்த மாதிரியான பெர்சனோட ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்து அவங்கள அந்த ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்றத விட, ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னருக்காக லைஃப் லாங் காத்துட்டே இருக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.